ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு மொக்டா ஆஃபீஸர் யூடியூப் சேனல் அண்ட் திஸ் இஸ் அருண். இன்னைக்கு நம்மளோட இந்த சீட்டிங் ப்ரிலிம்ஸ் பிளேலிஸ்டோட 3வது கிளாஸ்ல இருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு அரௌண்ட் ஒரு 15லேருந்து 16 வீடியோ அப்லோட் பண்ணிடுவோம். ஒரு வீடியோவும் டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் இருக்கும், சரியா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சீட்டிங், அதாவது சர்க்குலர் சீட்டிங் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசிக்ஸ் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், சரியா? ஒரு சர்க்குலர் வீடியோ வந்து அதாவது ஒரு சர்க்குலர் கொஷின்ஸ், அதாவது சர்க்குலர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நான் வந்து பேசிக் கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன். ஏன்னா அதோட வெயிட்டேஜ் தான் எல்லா எக்ஸாம்லையும் நான், அதாவது எப்படி சொல்றது, ஒரு பெர்சன்டேஜ் வச்சு பார்க்கக்குள்ள சர்க்குலர்ல தான் அதிகமாக கொஷின் வந்திருக்கு. நம்ம இப்போ இந்த 3வது கிளாஸ்ல 10% வச்சு கவர் பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி 2 கிளாஸ்ல என்னென்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து 8% வச்சும், 2வது கிளாஸ்ல வந்து 9% வச்சும் கவர் பண்ணியிருப்போம். ஸோ அதே மாதிரி இன்சைடு அண்ட் அவுட் சைடு அண்ட் இன்சைடு அண்ட் அவுட் ஃபேஸ் பண்ணி அந்த மாதிரி எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி கொஷின்ஸ் வரும் அப்படின்றத நம்ம வந்து முன்னாடி 2 கிளாஸ் சொல்லியிருக்கோம். ஸோ இது 3வது கிளாஸ். சர்க்குலர்ல இன்னொரு கிளாஸ் ஒன்று அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ கிளாஸ் 4 அதில் வந்து அன்னோன் பர்சன்ஸ் வச்சு எப்படி சால்வ் பண்றது எல்லாமே. இது வந்து ஃபுல்லாவே ப்ரிலிம்ஸ் ஓரியன்டான ஒரு பிளேலிஸ்ட். ஓகே, ஸோ மெயின்ஸுக்கு வந்து தனியாக ஒரு செப்பரேட்டாக ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணுவோம். இது வந்து ஃபுல்லாவே ஃபோக்கஸ் வந்து ப்ரிலிம்ஸ் தான், சரியா? ஸோ இந்த இயருக்கு வந்து யாரெல்லாம் எக்ஸாம் எழுத போறீங்களோ ஸோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சர்க்குலர்ல ஆரம்பிச்சு அரௌண்ட் ட்ரையாங்கிள் வரைக்கும், அதாவது எல்லா டாபிக்குமே, லீனியர், பேரலல் அண்ட் ஸ்கொயர், ரெக்டாங்கிள் எல்லாத்துலேருந்துமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரியில இருந்து கொஷின்ஸ் வரப்போகுது, சரியா? எப்படி அதை அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இன்னைக்கு கிளாஸ் 3 ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன் கூட நான் என்ன பண்ணுறேன், கொஷின் ஷோ பண்ணக்குள்ள வீடியோ பாஸ் பண்ணிடுங்க. பாஸ் பண்ணிட்டு நீங்கள் சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷத்துலேயே சால்வ் பண்ணுங்க, சரியா? இது இன்னைக்கு நம்ம போட போகிறது எல்லாமே பிஓ லெவல் கொஷின்ஸ் தான், சரியா? பிஓ லெவல் ஒரு மாடரேட் லெவல்னு வச்சுக்கோங்களேன். ஈஸி லெவல் கூட கிடையாது. ஃபர்ஸ்ட் கொஷின் கூட நம்ம ஈஸி லெவல்னு வச்சா கூட 2வது கொஷின்ன்றது கண்டிப்பாக ஒரு மாடரேட் லெவல் கொஷினாக தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். 3rd கொஷின் ஈஸி தான், சரியா? ஸோ இந்த 3 கொஷின் ஒரு தரமாக இருக்கும். இது எல்லாமே நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம கண்டென்ட் டெவலப்பர், நம்ம டீம், அதாவது நம்ம சைட்டுக்குன்னு தனியாக டீம் ஒன்று இருக்குது. ஸோ அந்த டீம் வச்சு நம்ம தனியாக டெவலப் பண்ணுறது தான். அதனால இந்த கொஷின்ஸ் எல்லாமே ஒர்த்தாக இருக்கும். நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி இந்த சீரீஸில் இருக்க எல்லா கொஷினுமே சால்வ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும், சரியா? சரி, ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாஸ் பண்ணுங்க. பாஸ் பண்ணிவிட்டு கொஷின்ஸை படிங்க. அதாவது டைரக்ஷனை படிங்க. படிச்சுட்டு சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் எப்படி அப்ரோச் பண்ணுறேன் அப்படின்ற விஷயத்த வந்து பாருங்கள், ஓகேவா? சரி, ஓகே. எல்லோரும் சால்வ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு கண்டிப்பாக நம்புகிறேன். நான் அப்ரோச் பண்ணுறேன் எப்படின்னு மட்டும் பாருங்கள். நான் எப்படி பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். ஸோ ஒரு பஸ்ஸலாக இருக்கட்டும், ஒரு சீட்டிங்காக இருக்கட்டுமே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு 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 30 செகண்டில் ஃபுல்லாக ரீட் பண்ணிவிடுவேன், சரியா? ஒரு ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கு முன்னாடி ப்ரிலிம்ஸை படிக்கணும். அதாவது ப்ரீ ஸ்டோரி, முன்கதை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, இதுதான் முன்கதை. இந்த 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 சீட்டிங்கோட முன்கதை இதுதான். ஸோ அந்த முன்கதையில் என்ன சொல்கிறான், என்ன விஷயத்த சொல்லியிருக்கான் அப்படின்றத நீங்கள் மைண்டில் கரெக்டாக பிடிச்சிக்கணும். அதாவது ஃபேஸிங் இன்சைட் சொல்கிறான், இல்லை ஃபேஸிங் அவுட் சைட் சொல்கிறானா, இல்லை சம் ஆஃப் த ஃபேஸிங் இன்சைட், இல்லை சம் ஆஃப் த ஃபேஸிங் அவுட் சைட் அப்படின்னு சொல்கிறானா அப்படின்ற விஷயத்த நீங்கள் வந்து இந்த முன்கதையில் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இங்கே என்ன சொல்கிறாங்க, 10% பற்றி பேசுகிறாங்க. என்ன, யார் 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 பற்றி பேசுகிறாங்க? ஸோ ஏ, பி, சி, டி, இ, எஃப், ஜி, ஹெச், ஐ அண்ட் ஜே. ஓகே, ஸோ 10% அதை பற்றி பேசுகிறாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு சர்க்குலர் டேபிளில் உட்காந்துட்டு இருக்காங்க, ஃபேஸிங் டுவர்ட்ஸ் அ சென்டர், சரியா? எனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ வந்து 10 பேர் இருக்காங்க, தெரிஞ்சு போச்சு. அவங்க எல்லாருமே ஃபேஸிங் டுவர்ட்ஸ் சென்டர் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. கிளியரா? இப்போ என்ன பண்ணுவேன், நான் டயக்ராம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். எல்லாருமே ஃபேஸிங் இன்சைட் தான், அதனால இதையுமே நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ தான் நம்ம வந்து மைய கதைக்க போகிறோம். என்ன சொல்ல வராங்க, ஒரு வாட்டி ஃபுல்லாக படிச்சுக்கலாம். எங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதே ஒரு பெரிய விஷயம் தான். ஒரு சீட்டிங்க, ஒரு பஸ்ஸில் நீங்கள் சீக்கிரம் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா, எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா வேலையை முடிஞ்சு போச்சு. ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏ அப்படின்ட்டு இருக்கா, அந்த ஏவை பொறுத்து எனக்கு வேற எங்க கனெக்டிங் வேர்டு இருக்கு, கனெக்டிங் பாயிண்ட் எங்க இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணுமே கிடையாது. இப்போ பாருங்களேன், ஜி சிட்ஸ் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஏ ஹூ இஸ் இமிடியேட் ரைட் ஆஃப் ஜே அப்படின்னா 3% சிட் பிட்வீன் ஜே அண்ட் ஹெச். எனக்கு இங்க கண்டினியூஸா எனக்கு அடுத்த வார்த்தைகள் அப்படியே வந்துட்டே இருக்கு, சரியா? ஃபர்ஸ்ட் ஜே பத்தி சொன்னாங்க, அதுக்கப்புறம் ஜே ஹெச் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன், சரியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜி சிட்ஸ் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஏ அப்படின்றாங்க. சரி, ஏ இங்க ஃபிக்ஸ் பண்றேன் அப்படின்னா, ஜி சிட்ஸ் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஏ. அப்போ 1 2 3 ஜி இங்க ஃபிக்ஸ் ஆவாரா? ஜி இந்த ஃபிக்ஸ் ஆவார்.
ஏ ஹூ இஸ் இமிடியேட்லி ரைட் ஆஃப் ஜே அப்படின்றாங்க. அப்போ இமிடியேட் ரைட்னா எங்க ஜே இங்க தான் வருவாரு. ஸோ இதுல வந்து டைரக்ஷன் ரொம்ப முக்கியம். ஸோ லெஃப்ட் ரைட் கான்செப்ட் ரொம்ப முக்கியம். இதுல ரொம்ப வீக்கா இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனல்ல ரீசனிங் பிளேலிஸ்ட்ல டைரக்ஷனை பத்தி போட்டிருப்போம், கிளியரா போட்டிருப்போம். அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க சரியா. ஸோ லெஃப்ட் ரைட் கான்செப்ட் தான் இந்த இடத்துல ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான கீ ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்லலாம் சரியா. சரி, ஏ ஹூ சிட்ஸ் இமிடியேட் ரைட் ஆஃப் ஜே. ஓகே, எனக்கு இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இந்த ஃபர்ஸ்ட் லைனை ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன். சரி ஓகே, எனக்கு வந்து எந்த பாசிபிலிட்டி கேசஸ் எதுவுமே வரல, எனக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் லைன் போகிறேன். 3 persons sit between the J and H who is a immediate neighbor of E அப்படின்றாங்க. H வந்து ஈயோட இமிடியேட் நெய்பர்ன்றாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்க, 3 persons sit between the J and H அப்படின்றாங்க. இப்போ எனக்கு இதுல வந்து இந்த லைனுக்கு வந்து எனக்கு 2 பாசிபிலிட்டி கேசஸ் வருது. சரியா, போயிடலாம். கஷ்டமே படாம ஒரு பிகினரா இருக்கீங்க அப்படின்னா கஷ்டப்படாம டயக்ராம வரைங்க, பாசிபிலிட்டி கேசஸை போடுங்க. அப்பதான் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும், சால்வ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் சரியா. நீங்க சோம்பேறித்தனம் பட்டுட்டீங்க, ஸ்டார்டிங்ல சோம்பேறித்தனம் பட்டுட்டீங்க அப்படின்னா சால்வ் பண்றது கஷ்டமா இருக்கும். என்னடா இது ஆன்சர் வர மாட்டேங்குது, எங்க தான் தப்புன்னு நீங்க குழப்பிட்டு தான் இருப்பீங்க. அதனால டயக்ராம் போடுங்க, தப்பே கிடையாது. சரி, இப்போ நான் வந்து மேல இருக்க அதே பாசிபிலிட்டிஸை கீழே வரைஞ்சிக்கிறேன், ஏ ஜே. ஏன்னா இவங்க எல்லாருமே ஃபிக்ஸ்டு. இப்போ நான் அந்த லைனுக்கு போறேன். 3 persons sit between the J and H அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி என்ன பண்றேன், 1 2 3 persons தான் சிட் பண்ண, அப்போ வந்து H. கிளியரா. இப்போ இங்க பாருங்க 1 2 3, அப்போ வந்து H எங்க வரும், H இங்க வரும் சரியா. இப்போ என்ன சொல்றாங்க, ஹூ இஸ் அ இமிடியேட் நெய்பர் ஆஃப் இ அப்படின்றாங்க. சரி ஓகே, நான் வந்து இதுல அதாவது இந்த ப்ரீ ஸ்டோரியில் ஒரு விஷயத்தை படிக்காம விட்டுட்டேன். என்னன்னா, நோ 2 persons ஆர் இமிடியேட் நெய்பர்ஸ் அக்கார்டிங் டு தி ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர். அதாவது இப்போ பாருங்களா, ஏபிசிடி எழுதிடலாம், பிக்கு பக்கத்துல ஏவும் வரக்கூடாது, சி வரக்கூடாது, அதுதான் சொல்ல வராங்க சரியா. அப்போ பி ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்னா அவர் பக்கத்துல ஏவும் கிடையாது சியும் கிடையாது அப்படின்றாங்க. ஸோ இதுதான் கான்செப்ட், ஓகேவா. சரி ஓகே, இப்போ பாருங்க, இப்போ அடுத்த லைன் என்ன சொல்றாங்க, H who is a immediate neighbor of E அப்படின்றாங்க சரியா. ஸோ E யார் பக்கத்தில் வர மாட்டாங்க அப்படின்னா டி பக்கத்துலேயே வர, எஃப் பக்கத்துலேயே வர மாட்டார். சரி ஓகே, ஆனால் இந்த இடத்துல எனக்கு இப்பயுமே E என்னால் ஃபிக்ஸ் பண்ண முடியல. அதனால நான் என்ன பண்றேன், இன்னொரு பாசிபிலிட்டி, அதாவது பாசிபிலிட்டி 1க்கு இன்னொரு பாசிபிலிட்டி, பாசிபிலிட்டி 2க்கு இன்னொரு பாசிபிலிட்டி கேஸை வாங்கி காட்டுறேன். இது வந்து கம்ப்ளீட்டா பிகினருக்காக மட்டும்தான். பட் நீங்க வந்து இதை நல்லா நீங்க வந்து அதாவது பசில் போட, அதாவது சீட்டிங் போட நல்லா சால்வ் பண்ண கத்துக்கிட்டீங்க, பசிலா இருக்கட்டும் சீட்டிங்கா இருக்கட்டும், எதோ நான் சால்வ் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க டேரக்டா எலிமினேட் பண்ணலாம். நான் அதை எப்படி எலிமினேட் பண்ணலாம் அப்படின்றத நான் கடைசியா இதை கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு கடைசியா சொல்றேன். சரி ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், பாசிபிலிட்டி 1க்கு ஒரு பாசிபிலிட்டி எழுதிக்கிட்டேன், P1A அப்படின்னு வச்சுக்கிறேன். இது வந்து பாசிபிலிட்டி 2க்கு, ஓகேவா, பாசிபிலிட்டி 2க்கு இன்னொரு பாசிபிலிட்டி, ஓகே, P2A அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இத்தனை பாசிபிலிட்டி எழுதிட்டேன். ஏன் அப்படின்னா நான் இஏ ஃபிக்ஸ் பண்ண போறேன், அதனால தான் சரியா. இதை நான் எப்படி அவாய்ட் பண்ணணும் அப்படின்றத நான் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு சொல்றேன். ஸோ நான் இப்போ இந்த பாசிபிலிட்டியில இஏ இங்கே போட்டுக்கிறேன். ஓகேவா, ஏன்னா ஹெச் ஹூ இஸ் இமிடியேட் நெய்பர் ஆஃப் அப்படின்ட்டாங்க சரியா. அதனால இஏ இப்போ இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். கிளியரா. அதே மாதிரி ஹீஏ இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், இங்க வந்து இஏ இங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இந்த லைன் வரைக்கும் எல்லா கண்டிஷனையும் வரைஞ்சு முடிச்சிட்டேன். ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் லைன், the one who sits second to the right of E sits second to the left of D. ஓகேவா, ஒருத்தவங்க யாரோ ஒருத்தவங்க செகண்ட் டு த ரைட் ஆஃப் ஈல உட்காந்துட்டு இருக்காங்க. யாரு, 1 2 இந்த பர்சன் பத்தி தான் பேசுறாங்க. செகண்ட் டு த ரைட் ஆஃப் இ யாரு, இங்க தான் உட்காந்துட்டு இருப்பாரு. அவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் டி அப்படின்றாங்க. அப்போ இந்த பாசிபிலிட்டி 2ன்றது கம்ப்ளீட்டா கேன்சல் ஆகுது. டி அப்போ இந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகணும். பட் எனக்கு அந்த இடத்துல ஆல்ரெடி யார் உட்காந்துட்டு இருக்கா, ஏ உட்காந்துட்டு இருக்காரு. அதனால எனக்கு இந்த பாசிபிலிட்டி 2ன்றது கம்ப்ளீட்டா கேன்சல் ஆகுது. இப்போ அதே பாசிபிலிட்டி 1 கவனிங்களேன், செகண்ட் டு த ரைட்னா எது, இந்த இடம், இந்த இடத்த பத்தி பேசுறாங்க. அப்போ செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் டி அப்படின்னா டி இங்க வருவாரு, கரெக்ட் தானே. சரி ஓகே, இது கரெக்டா இருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல செகண்ட் டு த ரைட்னா இந்த இடம், அப்போ டி இங்க வந்துருவாரு. கிளியரா, கிளியரா இருக்கும் நம்புறேன். இப்போ அதுமே செகண்ட் டு த ரைட்னா இந்த இடம், அப்போ டி எங்க வருவாரு, இங்க, இதுல இங்க வந்துருவாரு. ஓகேவா, கண்டிப்பா கிளியரா இருக்கும் நம்புறேன். இந்த லைனை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த லைன்ல நான் ஒரு பாசிபிலிட்டியை எமிட் பண்ணிட்டேன். சரி, பாசிபிலிட்டி 2 வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகேவா, as many persons sit between the A and E. ஓகே, as many persons sit between the A and E. சரி ஓகே, as many persons sit between the A and E. எங்க ஏக்கும் ஈக்கும் நடுவுல எத்தனை பேர், ஏக்கு ஈக்கு இஸ் லெஸ் than the E and D when counted from the right and left of A and D. சரியான லைன் இது, ஒரு சூப்பரான லைன் இது சரியா. as many persons sit between the A and E is same as the E and D when counted from the right and left of A and D. அதாவது ஏவோட ரைட்ல இருந்து கவுண்ட் பண்ணும் பொழுதும் டியோட லெஃப்ட்ல இருந்து கவுண்ட் பண்ணும் பொழுதும் சேம் அப்படின்றாங்க.
எப்போ ஏக்கும் ஈக்கும் ஏவோட ரைட்ல எத்தனை பேர் இருக்காங்க? 1 2 3. பாசிபிலிட்டி 1ல கவனிங்களேன். பாசிபிலிட்டி 1ல ஏக்கும் ஈக்கும் ஏவோட ரைட்ல எத்தனை பேர் இருக்காங்க? 1 2 3. அப்போ அப்போ நம்ம என்ன அசியூம் பண்ணணும் அப்படின்னா ஈக்கும் டிக்கும் நடுவுல 3 பேர் தான் இருக்காங்க. எப்போ அப்படின்னா நம்ம டில இருந்து டியோட லெஃப்ட்ல கவுண்ட் பண்ணும் பொழுது, சரியா? டியோட லெஃப்ட்ல கவுண்ட் பண்ணும்போது செக் பண்ணிடலாமா? 1 2 3 கரெக்டா இருக்குப்பா. பாசிபிலிட்டி 1ன்றது கரெக்டா இருக்கு. இப்போ பாருங்களேன், இப்போ ஏவோட ரைட் இந்த பாசிபிலிட்டி 2 இந்த பாசிபிலிட்டி 1ஏல கவனிச்சிங்க அப்படின்னா ஏ இங்க இருக்காரு, இ இங்க இருக்கு, ஏஇ இங்க இருக்காங்க. ஏவோட ரைட்டை பொறுத்து ஏக்கு ஈக்கும் எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு பர்சன் இருக்காங்க. ஆனா டியை பொறுத்து டியை பொறுத்து டியோட லெஃப்ட்டை பொறுத்து டிக்கு ஈக்கு எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர் இருக்காங்க. அப்போ இந்த பாசிபிலிட்டி நம்மளுக்கு கேன்சல் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ இந்த பாசிபிலிட்டி வரும். அதாவது பாசிபிலிட்டி 2ஏக்கு வருவோம். இ ஏக்கு ஈக்கும் ஏவோட ரைட்டை பொறுத்து எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர் இருக்காங்க. சரியா? 3 பேர் இருக்காங்க. அப்போ டியோட லெஃப்ட்டை பொறுத்து ஏக்கும் ஈக்கும் நடுவுல டிக்கும் ஈக்கும் நடுவுல எத்தனை பேர் இருக்காங்க? 3 பர்சன்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த 2 பாசிபிலிட்டியும் எனக்கு ஃபாலோ ஆகுது. இப்போ இந்த லைனுக்கு எனக்கு ஒரு பாசிபிலிட்டி கேன்சல் ஆகிப்போச்சு. ஓகேவா? இந்த ஒரு லைனுக்கு இந்த பாசிபிலிட்டி 1ஏயும் கேன்சல் ஆகி போச்சு. முன்னாடியே இந்த பாசிபிலிட்டி 2ன்றது கேன்சல் ஆகி போச்சு. சரி, ஈக்குவல் நம்பர் ஆஃப் பர்சன் சிட் பிட்வீன் தி பி அண்ட் ஜி ஆன் போத் சைட்ஸ் அப்படின்ட்டாங்க. சரி, இப்போ நம்ம இன்னும் பி இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பியும் ஜியும் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. அந்த இப்போ ஆல்ரெடி ஜி ஃபிக்ஸ் ஆயிருக்காரு. ஜி இந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆயிருக்காரா? நம்மளோட இப்போ கோல் என்ன அப்படின்னா பியை ஃபிக்ஸ் பண்ணணும். பி எப்படி ஃபிக்ஸ் பண்றது? ஈக்குவல் நம்பர் ஆஃப் பர்சன் சிட் பிட்வீன் தி பி அண்ட் ஜி ஆன் போத் சைட்ஸ் அப்படின்றாங்க. இப்போ பாருங்களேன், இப்போ நான் பி இங்க ஃபிக்ஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டு பேரோட ரெண்டு சைடு எத்தனை பேர் கரெக்டாக ஈக்குவலாக உட்காந்துட்டு இருக்காங்களா? 1 2 3 4 1 2 3 4 கரெக்டாக இருக்காங்க. ஸோ ரெண்டு பேரோட ரெண்டு சைட்லையுமே பர்சன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்காங்க. ஸோ இது எனக்கு வந்து கரெக்டாக இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ இந்த இடத்துல செக் பண்ணிடலாமா? 1 2 3 4 1 2 3 4 பிக்கும் ஜிக்கும் நடுவில் கரெக்டாக தான் இருக்கு. இதுவுமே எனக்கு ஆப்ட் ஆகுது. பட் இப்பயுமே எனக்கு வந்து பாசிபிலிட்டி கேன்சல் ஆகலை. சரி, இதையும் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். I is immediately to the left of neither E nor G அப்படின்றாங்க. I வந்து ஈயோட லெஃப்ட்லையும் கிடையாது, ஜியோட லெஃப்ட்லையும் கிடையாதுனாங்க. ஸோ ஈயோட லெஃப்ட்ல ஹெச் ஆல்ரெடி இருக்காரு. அப்படின்னா ஒன்று இந்த இடத்துல கன்ஃபார்மாக வராது. கரெக்டா? ஐன்றது கன்ஃபார்மாக இங்கே வராது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன் அப்படின்னா ஜியோட லெஃப்ட். சரி, ஓகே. இந்த இடத்துல யார் யார் வரமாட்டாங்க? இந்த இடத்துல வரலாம். ஐ வந்து இங்கே வரலாம். இந்த இடம் ஒரு காலியாக இருக்கு, இங்கே வரலாம். அப்படி இல்லைன்னா இங்கே வரலாம். இந்த ரெண்டு இடத்துல ஐ வரலாம். ஓகேவா? இந்த ரெண்டு இடத்துல ஐ வரலாம். சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல செக் பண்ணிக்கலாமா? ஐன்றவர் இங்கேயும் வரக்கூடாது, ஏன்னா ஈயோட லெஃப்ட். நெக்ஸ்ட் ஜியோட லெஃப்ட்லையும் வரக்கூடாது. ஸோ இங்கேயுமே ஐ வரக்கூடாது. கரெக்டா? இங்கேயுமே ஐ வரக்கூடாது. அப்போ ஐ எங்கே மட்டும் தான் வரலாம்? ஸோ ஐன்றவர் இங்கே மட்டும் தான் இல்லை ஃபிக்ஸ் ஆவார். கரெக்டா? ஐன்றவர் இங்கே மட்டும் தான் இல்லை ஃபிக்ஸ் ஆவார். சரி, ஓகே. இன்னும் யார் யார் ஃபிக்ஸ் ஆகாம இருக்காங்க பார்த்துலாமா? இன்னும் யார் யார் ஃபிக்ஸ் ஆகாம இருக்காங்க? ஏ ஃபிக்ஸ் ஆயிட்டாரு, பி ஃபிக்ஸ் ஆயிட்டாரு, இன்னும் சி ஃபிக்ஸ் ஆகல. சரியா? சி ஃபிக்ஸ் ஆகல, ஏசிடி. நெக்ஸ்ட் வந்து இ ஃபிக்ஸ் ஆயிட்டாரா? இ ஃபிக்ஸ் ஆயிட்டாரு. நெக்ஸ்ட் வந்து எஃப் ஃபிக்ஸ் ஆகல. சரியா? எஃப் வந்து ஃபிக்ஸ் ஆகல. ஸோ இதுதான் இந்த இந்த சீட்டிங்ல ஒரு பயங்கரமான ட்விஸ்டான லைன். இப்போ நம்மளோட கோல் என்ன? இந்த ரெண்டு பேரை ஃபிக்ஸ் பண்ணணும். கரெக்டா? இப்போ ரெண்டு பேரை ஃபிக்ஸ் பண்ணணும். யார் யாரை? சிஐயும் எஃப்ஐயும் இந்த ரெண்டு பாசிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணணும். பிளஸ் இந்த ரெண்டு பாசிபிலிட்டியில ஏதோ ஒரு பாசிபிலிட்டியை நம்ம கேன்சல் பண்ணி ஆகணும். ஓகே, ஏதாவது ஒரு பாசிபிலிட்டி தான் கன்ஃபார்மாக ஆன்சராக இருக்கும் போது அது எப்படி பண்ண போறோம் பார்த்துருமா? இப்போ பாருங்க, இப்போ இந்த பாசிபிலிட்டி 2A எடுத்துக்கோங்களேன். இப்போ ஐ இங்கேயும் வராது, ஐ இங்கேயும் வராது. அப்போ ஐ கன்ஃபார்ம் இங்கே மட்டும் தான் வரும். சரியா? அப்படின்னா இப்போ நல்லா கவனிங்களேன். இப்போ நான் வந்து சிஏ இங்கே போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். சிஏ இப்போ இங்கே போடுறேன், எஃப் இங்கே போடுறேன். அப்படின்னா எஃப்க்கு பக்கத்தில் ஜி வரவே கூடாது. கரெக்டு தானே? அக்கார்டிங் டு தி திஸ் ரூல் நோ டூ பர்சன்ஸ் ஆர் இமீடியட் நெய்பர்ஸ் அக்கார்டிங் டு தி ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர். ஸோ எஃப்க்கு பக்கத்தில் ஜி வரவே கூடாது. அப்போ மாற்றி போடலாமே சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ எஃப் இங்கே போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், சிஏ இங்கே போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், சிஏ இன்கேஸ் இங்கே போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், இக்கு பக்கத்துல எஃப் வரக்கூடாது. ஏன்? இ அண்ட் எஃப். ஸோ கண்டிப்பாக இந்த பாசிபிலிட்டி கேன்சல். புரிஞ்சிச்சா? நான் எப்படி கேன்சல் பண்ணேன்னு புரிஞ்சிச்சா? பயங்கரமான ஒரு பர்சல். உங்களுக்கு வந்து டைம் கன்சியூம் பண்ண வைக்கணும், ஒரு ப்ரிலிம்ஸ்லேயே உங்களுக்கு டைம் கன்சியூம் பண்ண வைக்கணும்னா இது வந்து ஒரு தரமான ஒரு பர்சல். கண்டிப்பாக எல்லாம் சால்வ் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். சால்வ் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. நான் எப்படி அப்ரோச் பண்ணேன்னு கவனிங்க. ரொம்ப இந்த சி அண்ட் எஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதான் விஷயமே கடைசியில். சரி, இப்போ பாசிபிலிட்டி ஒன் அப்போ ஆன்சர் கண்டுபிடிக்கணுமா இல்லையா? சி அண்ட் எஃப். அப்போ எஃப் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்துருவோம். ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. ஒன்று ஐ இங்கே ஃபிக்ஸ் ஆவார், அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆவார். சரியா? இன்னும் நம்மளுக்கு யார் யார் ஃபிக்ஸ் ஆகலை? சி அண்ட் எஃப் ஃபிக்ஸ் ஆகலை. கரெக்டா? சியும் எஃப் ஃபிக்ஸ் ஆகலை. இப்போ கவனிங்களேன், நம்மளால சி இங்கே போட முடியாது. ஏன் அப்படின்னா சி வந்து பியோட பக்கத்தில் வருவார், அதனால சி கண்டிப்பாக இங்கே வராது. அப்போ எஃப் வருமானு கேட்டீங்க அப்படின்னா எஃப் போட்டு பார்த்துருமா? சாரி, ஓகே. இப்போ இன்கேஸ் இப்போ இங்கே எஃப் போட்டோம் அப்படின்னா இங்கே மீதி யார் இருக்கா?
மீதி யார் இருக்கா? சி இருக்காரு. கரெக்ட்டா? சி இங்க வருவாரு. கரெக்ட்டா? சி இந்த இடத்துல வந்துருவாரு. ஸோ சி இந்த இடத்துல வந்துட்டாரு அப்படின்னா, அ இந்த இடத்துல ஐ வந்துரும். இந்த இடத்துல எஃப் வந்துரும். ஸோ கண்டிப்பா இந்த இடத்துல ஐ வராது. எஃப்ன்றது இங்க தான் ஃபிக்ஸ் ஆகும். சரியா? எஃப் இங்க ஃபிக்ஸ் ஆகும். சி இங்க ஃபிக்ஸ் ஆகும். ஐ இங்க ஃபிக்ஸ் ஆகும். புரியாதவங்க என்ன பண்ணுங்க, மறுபடியும் வீடியோவ ரிவைண்ட் பண்ணி பாருங்க. நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், சி எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், ஐ எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு ரிவைண்ட் பண்ணி பாருங்க. ஏன் அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண முடியாது, எப்படி இத்தனை பாசிபிலிட்டி நான் கேன்சல் பண்ணேன் அப்படின்றத ஒரு வாட்டி ரிவைண்ட் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ கிளியரா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லி நம்புறேன். நெக்ஸ்ட் இந்த பாசிபிலிட்டி எப்படி சார் நீங்க வந்து டைரக்டா போடலாம் அப்படின்னா, நல்லா கவனிங்களேன். 3% ஈய வச்சு தான் எனக்கு பாசிபிலிட்டி வந்தது. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த 2 லைனை மெர்ஜ் பண்ணிடுவேன். ஸோ எக்ஸாம்ல என்ன பண்ணுவேன், இந்த 2 லைனை மெர்ஜ் பண்ணி இஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆர் டி அப்படின்னா நான் எப்படி ஈயை ஃபிக்ஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இந்த லைனையும் நான் அந்த இதுல வந்து மிக்ஸ் பண்ணி பார்ப்பேன். இதெல்லாம் எப்போ வரும் அப்படின்னா நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணாதான் வரும். நிறைய கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸை சர்ச் பண்ணி சால்வ் பண்ணி பாருங்க. சரியா? சரி, இப்போ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இந்த சீரீஸ்ல வந்து எம்சிக்யூ நான் எடுத்துட்டு வரல. ஸோ எம்சிக்யூன்றது இதை சால்வ் பண்ணாலே எம்சிக்யூ நான் உங்களால ஈஸியாக அடிக்க முடியும். சரியா? பட் கேர்ஃபுல்லாக அடிக்கணும். ஆன்சர் வந்து 200 இடத்துல 3 அடிச்சுன்னா மார்க் போயிடுச்சு. ஸோ கேர்ஃபுல்லாக அடிக்கணும். ஈஸியாக தான் கேட்பாங்க. ஒன்ஸ் இதை சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா how many persons are sitting between the H and G when counted from the right of the H அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும். who sits opposite to the H அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும். அதே மாதிரி வந்து ஆட் ஒன் அவுட் வரும். ஸோ இது எல்லாமே நம்மளால ஈஸியாக சொல்லிட முடியும். எம்சிக்யூன்றது இதில் முக்கியம் கிடையாது. சால்விங் தான் ரொம்ப முக்கியம். ஸோ சால்விங் வந்து நம்ம எந்த அளவுக்கு நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணி பார்க்குறோமோ எம்சிக்யூ கேர்ஃபுல்லாக அடிக்கணும். கேர்லெஸ்ஸாக அடிச்சிங்கன்னா மார்க் போயிடும். ஸோ நம்ம அடுத்த சீட்டிங் கொஸ்டின் போகலாம். இந்த கொஸ்டின்றது ஒரு பிஓ லெவல் ஹார்ட் லெவல் கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வீடியோ பாஸ் பண்ணுங்க. பாஸ் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா சால்வ் பண்ணுங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எங்கேருந்து இந்த கொஸ்டினை ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு அப்ரோச் பண்ணுங்க. சரியா? ஸோ வீடியோ பாஸ் பண்ணிடுங்க. பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணுங்க. கண்டிப்பாக எல்லாரும் சால்வ் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். சால்வ் பண்ணாதான் பிரச்சனை கிடையாது. பிகாஸ் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டாலே போதும். சரியா? ஸோ நம்ம ஒரு பசில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சீட்டிங் போகிறதுக்கு முன்னாடி கதை, அதாவது முன் கதையை நம்ம படிச்சிடணும். என்ன சொல்கிறாங்க? 10% நேம்லி பி QRS TUVWX Y. Okay, sitting in a circular table and some of them facing towards center and some of them facing away from the center அப்படின்றாங்க. Not more than 2% sitting together facing the same direction அப்படின்றாங்க. சரியா? இது என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ பியும் கியூ பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க 2 பேரும் ஃபேசிங் இன்சைட் அப்படின்னா அவங்க பக்கத்துல இருக்க 3வது ஆள் வந்து ஃபேசிங் கண்டிப்பா அவுட் சைடா தான் இருக்கும். சரியா? ஸோ அதுதான் இந்த லைனோட அர்த்தம். அதே மாதிரி no 2 persons are immediate neighbors. ஸோ போன கொஸ்டின்ல பார்த்தா அதே லைன் தான் இதுவும். no 2 persons are immediate neighbors according to alphabet. அதாவது பியும் கியூ பக்கத்துல வரக்கூடாது. கியூக்கு பக்கத்துல பி அண்ட் ஆர் வரக்கூடாது. ஸோ அதுதான் கான்செப்ட். சரி, இந்த இந்த சீட்டிங் வந்து நம்ம எங்க இருந்து ஆரம்பிக்க போறோம் அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்குமா? நான் ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கிறேன் நானும். சரி, இப்போ இந்த சீட்டிங் வந்து நான் எங்க இருந்து ஆரம்பிப்பேன் அப்படின்னா இந்த கடைசி லைன்ல இருந்து தான் ஆரம்பிப்பேன். பிகாஸ் எனக்கு டபிள்யூ இங்க பேசியிருக்காங்க. டபிள்யூ எனக்கு இங்க ஃபிக்ஸ் ஆகுது. அதே மாதிரி இந்த லைன் எடுத்தா எனக்கு யாரா ஃபிக்ஸ் ஆகிறா? பி ஃபிக்ஸ் ஆகிறாரு, டபிள்யூ டபிள்யூ பொறுத்து பியை ஃபிக்ஸ் பண்ணலாம், பியை பொறுத்து வியை ஃபிக்ஸ் பண்ணலாம். சரியா? ஸோ அது இல்லாமல் அவங்களோட டேரக்ஷன் எனக்கு இந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகுது. கரெக்டா? அதனால நான் என்ன பண்ணுவேன், இந்த 2 லைனை இப்போ ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். சரி, ஓகே. எப்படியா இருந்தாலும் பாசிபிலிட்டி கேசஸ் உங்களுக்கு போட்டு காட்டுவேன். Q is a immediate neighbor of W அப்படின்ட்டாங்க. சரி, ஓகே. Q is a immediate neighbor of W. நான் Q வந்து இந்த பாசிபிலிட்டி இங்கே போட்டுக்கிறேன். இந்த பாசிபிலிட்டியில் Q மாற்றி போட்டுக்கிறேன். சரி, W and Q. சரி, நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? W who is a immediate right of S. W who is a immediate right of S. ஸோ S வந்து இங்கே தான் போட முடியும். அப்படின்னா S இந்த பாசிபிலிட்டியில் ஃபேஸிங் இன்சைட். இந்த பாசிபிலிட்டி S இங்கே தான் போட முடியும். ஸோ S வந்து ஃபேஸிங் அவுட் சைட். S who is not a facing same direction as Y. என்ன சொல்றாங்க? S-ம் Y-ம் சேம் டைரக்ஷன் இல்லைன்றாங்க. ஓகே, நீங்கள் இந்த மாதிரி ஹிண்ட் எழுதக்கூடாது எக்ஸாமில். ஆக்சுவல் எக்ஸாமில் ஹிண்ட் எழுதக்கூடாது. பிகாஸ் உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் வந்து ஒரு 20 நிமிஷம் தான் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் 3-4 நிமிஷத்தை சால்வ் பண்ணி எம்சிக்கு ஆன்சர் பண்ணி நீங்கள் அடுத்த கொஸ்டினுக்கு போயிடணும். ஓகேவா? மெயின்ஸ் கதை வேற. மெயின்ஸில் வந்து நீங்கள் ஒரு 2 மார்க் எடுக்கிறீங்கன்னா அதில் உங்களுக்கு 8 மார்க், அரௌண்ட் மினிமம் 8 மார்க்காச்சும் வந்துடும். அதில் நீங்கள் ஹிண்ட் எழுதுறீங்கன்னா வேற. பட் ப்ரிலிம்ஸில் என்னோட சஜஷன் 100% நீங்கள் வந்து ஹிண்ட் எழுதாமல் மைண்டில் ஹோல்ட் பண்ணுங்க. எஸ்ஸும் ஒய்யும் சேம் டைரக்ஷன் இல்லை அப்படின்றத மைண்டில் நிறுத்திக்கோங்க. சரி, இப்போ அப்படியே நான் மென்ஷன் பண்ணி இந்த லைனுக்கு வரேன். பி சிட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் டபிள்யூ அப்படின்றாங்க. சரி, இப்போ நல்லா கவனிங்களேன். நான் பி இந்த இடத்துல போட முடியாது. பிகாஸ் பியும் கியூ பக்கத்துல வரக்கூடாது. நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருந்தேன் இந்த லைனை படி. நோ 2 persons ஆர் இமிடியேட் நெய்பர்ஸ் அக்கார்டிங் டு ஆல்ஃபாபெட்டிக் ஆர்டர். இந்த லைன் படி பிக்கு வரக்கிறப்போ பி இங்கே மட்டும் தான் வருவார். அதே மாதிரி இந்த பாசிபிலிட்டியில் பி இங்கே வரமாட்டார். பி கண்டிப்பாக இங்கே மட்டும் தான் வருவார். இந்த இடத்துல மட்டும் தான் ஃபிக்ஸ் ஆவார்.
ஓகேவா? ஸோ 2 இடத்துல நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். P ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் V யாரு? P தான் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் V ஹூ இஸ் ஃபேசிங் சேம் டைரக்ஷன் as W. சரியான லைன் இது. V ஹூ இஸ் ஃபேசிங் சேம் டைரக்ஷன் W. இப்போ நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்? P சிட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் W அப்படின்னா P இந்த இடத்துல நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா W ஃபேசிங் இன்சைடு இருப்பாரு. P இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னா இந்த பாசிபிள் W வந்து ஃபேசிங் அவுட் சைடா இருப்பாரு. அவ்வளவுதான் விஷயம். என்ன சொல்றாங்க? V who is facing same direction W. V யும் W யும் சேம் டைரக்ஷன் அப்படின்னா V யும் W யும் ஒரே டைரக்ஷன் அப்படின்றாங்க. பட் நாட் as P அப்படின்னா P யும் W யும் ஆப்போசிட் டைரக்ஷன். அவ்வளவுதான் விஷயம். இப்போ போட்டலாமா P இப்போ இந்த பாசிபிள் W ஃபேசிங் இன்சைடு அப்படின்னா P வந்து ஃபேசிங் அவுட் சைடு. அதே மாதிரி இந்த பாசிபிள் W இஸ் ஃபேசிங் அவுட் சைடு அப்படின்னா P இஸ் ஃபேசிங் ஒன் சைடு. அவ்வளவுதான் விஷயம். இப்போ நம்மளால யாரையும் ஃபிக்ஸ் பண்ண முடியும்? B யும் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா P sits second to the left of V and V is facing outside in this. ஓகேவா? இந்த பாசிபிள்ல V is facing outside second to the left of V. P sits second to the left of V. அதே மாதிரி இதுல ஃபேசிங் இன்சைடு அப்படின்னா V இந்த இடத்துல வரும். அவ்வளவுதான்பா. இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து ரொம்ப ஈஸியா இருக்கும். சரி, ஓகே. இப்போ இந்த லைன் அப்படியே இருக்கட்டும். இந்த லைன் வரைக்கும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த லைன் வருமா? as many persons sit between the W and V same as V and U who sits third to the left of R. அருமையா ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ பாருங்களேன், நான் W இங்க இருக்காரு, இதுல W இங்க இருக்காரு, V இங்க இருக்காரு. நான் ஒரு சைடை மட்டும் இப்போ கன்சிடர் பண்ண போறேன். W யோட ரைட்ல 3 பேர் இருக்காங்க. அப்போ Vக்கும் யூக்கும் ஏதோ ஒரு சைடில் 3 பேர் இருப்பாங்க. சரி, ஏதோ ஒரு சைடுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா கொஷினில் வந்து டைரக்ஷனில் வந்து உங்களுக்கு ரைட் லெஃப்ட் மென்ஷன் பண்ணல. ஸோ ஏதோ ஒரு சைடில் 3 பேர் இருப்பாங்க. கண்டிப்பாக நான் யூவை இந்த இடத்துல இங்கே மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். வேற எங்கேயுமே என்னால் யூவை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி 3 பேர் இருக்கணும். அப்போது நான் யூவை எங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூவை இங்கே மட்டும்தான் என்னால் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியாது. 1 2 3 ஏன்னா ஆல்ரெடி இங்கே Q ஃபிக்ஸ் ஆகிருக்காரு. அதனால என்னால் யூவை அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண முடியாது. சரியா? சரி, யூ who sits third to the left of R அப்படின்றாங்க. third to the left of R. சரி, எங்க ஃபிக்ஸ் பண்ணலாம்? இப்போ third to the left of R அப்படின்னா ஒன்று R இங்க வரும். ஆனால் ஆல்ரெடி Q இந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆயிருக்காரு. அப்போ R கண்டிப்பா இங்க வருவாரு ஃபேசிங் அவுட் சைடு third to the left of R. ஓகேவா? ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி இங்க S ஃபிக்ஸ் ஆயிருக்கு. அப்போ அதே மாதிரி R இங்க தான் வருவாரு third to the left of R அப்படின்னா இதுலயுமே Rன்றவர் ஃபேசிங் அவுட் சைடு. ஓகேவா? ஓகே, இதில் நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கேனா? ஆர் இங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஆர் ஓகே, யூ ஹூ சிட்ஸ் தேர்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் ஆர் அப்படின்றாங்க. சரி, ஓகே, ஆர்ன்றவர் இங்கே தான் ஃபிக்ஸ் ஆவார். ஓகேவா? இங்கே தான் ஃபிக்ஸ் ஆவார். ஓகே, இங்கேயுமே ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஃபோர்த்து டு த லெஃப்ட் வருது. இந்த இடத்துல பார்த்தா 1 2 3 4 ஆர் இங்கே ஃபிக்ஸ் ஆகும். ஸோ கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு இந்த பாசிபிளி கேன்சல் ஆகும். ஸோ நான் தப்பாக ஃபிக்ஸ் பண்ணுறேன்பா. தப்பாக ஃபிக்ஸ் பண்ணுறேன் கிடையாது. ஆறுன்றது இந்த பாஸ்வேர்ட்லேயே ஃபிக்ஸ் ஆகாது. எங்கேயுமே நம்மளால ஆரை ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு வாட்டி சொல்ல எப்படி ஆரை நான் கேன்சல் பண்ணேன். ஃபஸ்ட்டு நான் இந்த இடத்துல போட்டிருந்தேன். ஆனால் எனக்கு டேரக்ஷன் என்ன சொல்லியிருந்தாங்க? தேர்ட் டு தி லெஃப்ட் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ தேர்ட் டு தி லெஃப்ட் கிடையாது. தேர்ட் டு தி லெஃப்ட்னா நான் இங்கே போட்டுருக்கணும். ஆனால் ஆல்ரெடி அங்கே வி இருக்காரு. அதனால நான் இந்த இடத்துல ஆர் போட முடியாது. தேர்ட் டு தி லெஃப்ட்னா நான் ஆரை இங்கே போட்டுருக்கணும். கரெக்டாக? பட் அந்த இடத்துல ஆல்ரெடி கியூ இருக்கு. கண்டிப்பாக இந்த பாசிபிலிட்டி கேன்சல் ஆகுது. ஸோ எளிமையாக நம்ம இந்த பாசிபிலிட்டி இந்த லைனை வச்சு கேன்சல் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ ஆரையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த லைனையும் நம்ம முடிச்சாச்சு. ஓகே, இந்த லைனும் முடிச்சாச்சு. எக்ஸ் ஃபேஸஸ் இன்சைடு. ஓகேப்பா, இப்போ பாருங்களேன், எக்ஸ் இஸ் ஃபேஸிங் இன்சைடு. நெக்ஸ்ட் வார்த்தை நெக்ஸ்ட் இப்போ ஃபர்ஸ்ட் லைன் பாருங்களேன். டி அண்ட் எக்ஸ் ஆர் இமீடியட்லி டு தி லெஃப்ட் ஆஃப் ஈச் அதர். டியும் எக்ஸும் இமீடியட் டு தி லெஃப்ட் ஆஃப் ஈச் அதர் அப்படின்ட்டாங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல நம்மளுக்கு யாரும் ஃபிக்ஸ் ஆகல? டி எக்ஸ், அப்புறம் இன்னொருத்தர் யார்? ஒய் ஃபிக்ஸ் ஆகல. கரெக்டாக 3 பேர் ஃபிக்ஸ் ஆகல. ஸோ டி எக்ஸும் இமீடியட்லி டு தி லெஃப்ட் ஈச் அதர் அப்படின்னா இந்த 2 இடத்துல, அதாவது இந்த 2 இடத்துல மட்டும் தான் டி எக்ஸ் ஃபிக்ஸ் ஆகும். அதுவே யூ இந்த இடத்துல இருக்கு. அப்போ கண்டிப்பா யார் இங்க ஃபிக்ஸ் ஆக மாட்டார்? டி இங்க ஃபிக்ஸ் ஆக மாட்டார். கண்டிப்பா டி இங்க மட்டும் தான் ஃபிக்ஸ் ஆவார். டி இங்க ஃபிக்ஸ் ஆனார் அப்படின்னா டி இஸ் ஃபேசிங் அவுட் சைட். எக்ஸ் வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆவாரா? எக்ஸ் இந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆவாரா? ஸோ எக்ஸ் என்ன டைரக்ஷன் சொல்றாங்க? எக்ஸ் இஸ் ஃபேசிங் இன்சைட் அப்படின்ட்டாங்க. எக்ஸ் இஸ் ஃபேசிங் இன்சைட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல யார் உட்காருவா? இந்த இடத்துல ஒய் வந்து ஃபிக்ஸ் ஆவார். அது மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க? நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் எஸ்ஸும் ஒய்யும் சேம் டைரக்ஷன் கிடையாது அப்படின்னா. ஸோ எஸ் இந்த இடத்துல ஃபேசிங் அவுட் சைடு அப்படின்னா ஒய் வந்து ஃபேசிங் இன்சைட் அப்படின்றாங்க. ஸோ வேற என்ன லைன் கொடுத்துருக்காங்க? ஃபேசிங் தி சேம் டைரக்ஷன் அட் யூ அண்ட் கியூ ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ இந்த லைன் என்ன அர்த்தம் அப்படின்னா டியும் யூவும் ஒரே டைரக்ஷன், எக்ஸும் கியூவும் ஒரே டைரக்ஷன் அப்படின்ட்டாங்க. சரி, பாத்திரமா? ஸோ டி இங்க இருக்காரு, யூ எங்க இருக்காரு? யூ இங்க இருக்காரு. ஸோ அவர் என்ன டைரக்ஷன்? ஃபேசிங் அவுட் சைடு. இப்போ எக்ஸ் இங்க இருக்காரு, கியூ இங்க இருக்காரா? இவர் என்ன டைரக்ஷன்? ஸோ ஃபேசிங் இன்சைடு. முடிஞ்சு போச்சா? முடிஞ்சு போச்சா?
சூப்பரா முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான் ஆன்சர் வந்து போச்சு. இதுதான் உங்களுக்கான ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட். எல்லாருக்குமே இந்த அரேஞ்ச்மெண்ட் வந்திருக்கும்னு நம்புறேன். முன்னாடி கொஸ்டின் கூட நான் உங்களுக்கு 4 பாசிபிலிட்டி போட்டு காட்டினேன். பட் இத நான் கஷ்டமான கொஸ்டின் சொன்னேன். ஏன் நான் இத கஷ்டமான கொஸ்டின் சொன்னேன்னா, அந்த லைன புடிக்கணும். கரெக்ட்டா அந்த லைன நீங்க புடிச்சு ஒன் பை ஒன்னா ஃபிட் பண்ணிட்டே வந்தீங்க, ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரீங்க அப்படின்னா, ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். பட் போன பசில் வந்து இதுலயுமே நான் வந்து நெறைய பாசிபிலிட்டி போட்டு காட்டியிருக்கலாம். பட் நான் ஒரு பாசிபிலிட்டியா போட்டு காட்டிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இதுல 6, 8 காம்பினேஷன் போகும். அதனால தான் நான் 2 காம்பினேஷன்லயே நான் முடிச்சுட்டேன். ஓகேவா? ஸோ இதுவே உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த பஸ்ஸில் பற்றி உங்களோட இந்த சீட்டிங்கை பற்றி உங்களோட கருத்து உங்களோட கமெண்ட் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். சரியா? எப்படி இருந்தது நீங்கள் சால்வ் பண்ணக்குள்ள இந்த சீட்டிங் கொஷின் எப்படி இருந்தது அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த கொஷின் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். எத்தனை வாட்டி வேணால் ரிவைண்ட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நான் நிறைய வீடியோஸில் பார்ப்பேன். அதாவது கொஷின் சால்வ் பண்ணியிருப்பாங்க. சார் எனக்கு திருப்பி இன்னொரு வாட்டி சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் வந்து கேட்பாங்க. தம்பி இது வீடியோப்பா, நீங்கள் எத்தனை வாட்டி 10,000 வாட்டி கூட நீ ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், தப்பே கிடையாது. ரீவைண்ட் பண்ணி புரியிற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இந்த செஷனோட கடைசி கொஷனுக்கு போயிடலாம். இது வந்து ஒரு 10% பற்றி பேசுகிறாங்க. சிட்டிங் என்ன சர்க்குலேட்டிவ் ஃபேஸிங் அவே. ஓகே, இதில் வந்து எனக்கு என்ன சொல்லிட்டாங்க, ஃபேஸிங் அவே அப்படின்னே சொல்லிட்டாங்க. 10% பற்றி பேசுகிறாங்க, ஃபேஸிங் அவே அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே. அப்படின்னா நான் வந்து தாராளமாக போட்டுக்கலாம். டைரக்ஷனை வந்து என்னால் மென்ஷன் பண்ணிக்கலாம். சரியா? டைரக்ஷன் பற்றி உங்களுக்கு பேசிக்ஸ் ஐடியா இல்லை அப்படின்னா டைரக்ஷன் பேசிக் கிளாஸ் பார்த்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னா ஃபவுண்டேஷனல் ரீசனிங் கோர்ஸில் இருக்குது. ஸோ அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டாப்பிக்கோட ஃபவுண்டேஷன், அதாவது பேசிக்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணணும், ஈவன் இந்த சீட்டிங் கொஷின்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற விஷயம் கூட அதில் இருக்கும். சரியா? ஸோ வேணுங்கிறவங்க செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ 10% பற்றி பேசுகிறாங்க. பட் யார் பற்றி பேசுகிறாங்கன்னு தெரில. உள்ள ஒரு கதையாக இருக்குது. நான் வந்து ப்ரீ ஸ்டோரியை மட்டும் படிச்சுக்கிட்டேன். சிட்டிங் இன் சர்க்கிள் டேபிள் ஃபேஸிங் அவே ஃப்ரம் த சென்டர். வேலை முடிஞ்சு போச்சு. இதை முடிச்சு விட்டேன். ஓகே. பவி சிட்ஸ் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் பாணி, ஹூ சிட்ஸ் ஃபிஃப்த் டு த ரைட் ஆஃப் ரவி. நான் ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து ஆரம்பிச்சுக்கிறேன். ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து ஆரம்பிச்சுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாரு? பாணி ஹூ சிட்ஸ் ஃபிஃப்த் டு த ரைட் ஆஃப் ரவி. ரவி ஃபிஃப்த் டு த ரைட் ஆஃப் ரவி அப்படின்றாங்க. ஸோ ரவிங்கன்னா 1 2 3 4 5 ஃபிஃப்த் டு த ரைட் ஆஃப் ரவி அப்படின்னா பாணி இங்கே வருவார். பாணி இங்கே ஃபிக்ஸ் ஆவார். இப்போ யார் ஃபிக்ஸ் பண்ணலாம்? பவியை ஃபிக்ஸ் பண்ணலாம். பாணியை ஃபிக்ஸ் பண்ணால் பவியை ஃபிக்ஸ் பண்ணலாம். யார்? பவி சிட்ஸ் தேர்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் பாணி. 1 2 3. ஓகேவா? ஸோ பவின்றவங்க இங்கே வருவாங்க. பவி சிட்ஸ் தேர்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் பாணி. ஓகே, முடிஞ்சு போச்சு. 1% சிட் பிட்வீன் தி ரவி அண்ட் கனி. 1% சிட் பிட்வீன் தி ரவி அண்ட் கனி அப்படின்னா இந்த இடத்துல ஆல்ரெடி பவி இந்த சைடு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ கனின்றவங்க இங்கே மட்டும்தான் ஃபிக்ஸ் ஆவாங்க. வேற பாசிபிலிட்டி கேஸே கிடையாது. வேற பேச்சே கிடையாது அவங்களுக்கு. அங்கே மட்டும் தான் உட்காந்து ஆகணும். இதையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அஸ் many persons sit between the கனி அண்ட் பாணி. கனி அண்ட் பாணி சேம் as between the கனி அண்ட் சாவி. சரி, ஓகே. கனிக்கும் பாணிக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதே பர்சன்ஸ் தான் கனிக்கும் சாவிக்கும் நடுவில் உட்காந்துருக்காங்க. சரி, கனி இங்கே இருக்காரு, பாணி இங்கே இருக்காரு, 2 பர்சன்ஸ் உட்காந்துருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பாணி சாரி ஓகே சாவி இங்கே வருவாங்க. அருமையாக எடுத்துருக்காங்கப்பா கண்டென்ட் டெவலப்பர். இந்த மாதிரி இருந்தால் நமக்கு பயங்கரமாக குழப்பம். சரி, சாவி இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கவி இஸ் இமிடியேட் நெய்பர் ஆஃப் நெய்தர் பாணி அண்டு கனி அப்படின்றாங்க. யார்? கவின்றவங்க பாணிக்கும் சரி கனிக்கும் சரி. பாணி எங்கே இருக்காரு? பாணி இங்கே இருக்காரு. ஓகேவா? கவி இஸ் அன் இமிடியேட் நெய்பர் ஆஃப் நெய்தர் பாணி அண்டு கனி. ஓகே, இங்கேயும் யார் வரமாட்டா? யார் வரமாட்டா? கவியா? சரி, கவி இங்கேயும் வரமாட்டாரு, இங்கேயும் வரமாட்டாரு, இங்கேயும் வரமாட்டாரு, இங்கேயும் வரமாட்டார். அப்போ கவி இங்கே மட்டும்தான் ஃபிக்ஸ் ஆவார். வேற எங்கேயுமே அவருக்கு பிளேஸ் கிடையாது. ஏன்னா பாணியும் கனியும் இந்த இடத்துல இருக்காங்க. த நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் சிட் பிட்வீன் தி கவி அண்ட் பாணி. கவி அண்டு பாணி 1 பர்சன் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ கவிக்கும் பாணிக்கும் நடுவில் ஒரே ஒரு பர்சன் உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? கவிக்கும் பாணிக்கும் நடுவில் ஒரு பர்சன். ஏன்னா இந்த சைடு நீங்கள் லெஃப்ட் கவுண்ட் பண்ணி நிறைய பேர் இருக்கும். எது கம்மியாக இருக்கோ அதை கவுண்ட் பண்ணிக்கோங்க. கவிக்கும் பாணிக்கும் நடுவில் ஒரு பர்சன் உட்காந்துட்டு இருக்காங்க. இஸ் 1 less than தி நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் சிட் பிட்வீன் தி ராணி அண்ட் மணி. அப்படின்னா என்ன சொல்றாங்க? ராணியும் மணியும் பக்கத்து பக்கத்துல இருக்காங்க அப்படின்றாங்க. ஓகேவா? பக்கத்து பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்றாங்களா? ஹூ இஸ் அ இமிடியேட் நெய்பர் ஆஃப் மணி? ஓகே, இஸ் 1 less than தி ஓகே, நல்லா கவனிங்க. நானும் குழம்பிட்டேன் கொஞ்ச நேரத்தில். த நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் சிட் பிட்வீன் தி கவி அண்ட் பாணி. கவிக்கும் பாணிக்கும் நடுவில் ஒரு பர்சன் உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு பர்சன் வந்து 1 less than தி நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் சிட் பிட்வீன் தி ராணி அண்ட் மணி. மணி ஹூ இஸ் இமிடியேட் நெய்பர் ஆஃப் ரவி. நல்லா கவனிங்களேன். நான் மணியை இங்கே மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அப்படின்னா எனக்கு மணிக்கும் ராணிக்கும் நடுவில் 2 பேர் இருக்கணும். அப்படின்னா தான் எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆகும். கரெக்டா? அப்படின்னா தான் இந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு ட்ரூ ஆகும். நல்லா கவனிங்களேன். கவிக்கும் பாணிக்கும் நடுவில் ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னா மணிக்கும் ராணிக்கும் நடுவில் 2 பர்சன்ஸ் இருக்கணும்.
அப்படின்னா தான் இது 1 மைனஸ் 1 மைனஸ் ஆகி 1 இருக்கும். கிளியரா? ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் சூப்பரான ஸ்டேட்மெண்ட், தப்பு கிடையாது. நானி சிட்ஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் நாவி அப்படின்றாங்க. ஓகே, நாவி அப்போ இங்கே மட்டும் தான் ஃபிக்ஸ் ஆவாரு. நானி நேச்சுரல் சாரா இங்கே தான் ஃபிக்ஸ் ஆவார். ஸோ ஒரே அரேஞ்ச் பண்ணாலும் நம்ம இதை முடிச்சாச்சு. இது வந்து நம்ம வந்து ஒரு கிளர்க்கு மாடரேட் லெவல்னு சொல்லலாம். ஏன்னா நேம் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறதால கிளர்க்கு மாடரேட் லெவல் அப்படின்னே சொல்லலாம். சரியா? ஸோ இந்த கிளாஸ்ன்றது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன், இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஒரு 3 கொஷின் நல்ல ஒரு 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 பயங்கரமான கேட்டகரியில் பார்த்துருப்பீங்க. ஸோ நாளைக்கு, அதாவது நாளைக்கு அப்லோட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ கண்டிப்பாக இந்த வீக்குள்ளே கண்டிப்பாக அடுத்த வீடியோ அப்லோட் ஆகிடும். அதாவது கிளாஸ் 4 அப்லோட் ஆகிடும். ஸோ அதில் வந்து அடுத்த கேட்டகரி, வெறித்தனமான கேட்டகரியில் அடுத்த கிளாஸில் வந்து உங்களை பார்க்குறேன். இந்த 3 கொஷின்ஸை வந்து சால்வ் பண்ணி பார்க்குறதோ நிறுத்தாமல் இந்த மாதிரி கொஷின்ஸை சர்ச் பண்ணுங்கள். 10 பர்சன்ஸ் வச்சு நெட்டில் நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஊர்பட்ட பிடிஎஃப் இருக்குது, சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணி நிறைய கொஷின் சால்வ் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது வெரைட்டியில் வேணும், சார் எனக்கு வந்து 11% வேணும், அது 11% ப்ரிலிம்ஸில் வராது ரொம்ப ரொம்ப ரேர், வந்தது கிடையாது, வந்ததே கிடையாது. சரியா? இல்லைனா எனக்கு வந்து 7% எனக்கு இப்படி வச்சு கொஷின் கூட எடுத்துருவாங்க சார், 6% இப்படி கொஷின். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு நீடு இருக்குது, அந்த மாதிரி வேணும் அப்படின்னா நம்மளோட டீம் இருக்குது. நீங்கள் எப்படி ஒரு காம்பினேஷனில் கேட்டாலும் நம்ம டீம்கிட்ட சொல்லி நம்மளால் கொஷின் கிரியேட் பண்ண முடியும். கண்டிப்பாக அதையும் நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்களோட சஜஷனை சொல்லுங்கள், எப்படி இருக்குது இந்த சீரிஸ் மாதிரி, எப்படி இருக்குது இந்த பிளேலிஸ்ட். இது வந்து ஒரு பிளேலிஸ்ட்னு சொல்லாமல் சீரிஸ்ன்னு சொல்லிக்கிறேன். ஸோ இந்த சீரிஸ் எப்படி இருக்கும், எப்படி இருக்குது அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள். ஸோ 3 கிளாஸ் அப்லோட் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு அரௌண்ட் ஒரு 14-15 வீடியோ அப்லோட் ஆகும்னு நினைக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளோட யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளஸ் நம்மளோட டெலகிராம் சேனலில் எவ்ரி வீக் வந்து வெக்காப்ஸ் வீடியோ கொடுத்துட்ருக்கோம். ஸோ வித் தமிழ் டிரான்ஸ்லேஷன், சினாரி மேண்டரின் தமிழ் டிரான்ஸ்லேஷன் அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இதெல்லாம் கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் இன்னும் ஃபியூச்சரில் சில வெக்காப்ஸுக்குன்னு வேறு ஒரு பிளான்லாம் இருக்குது. அது எல்லாமே நம்ம டெலகிராம் சேனல் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். இதோட நீங்கள் டெலகிராம் சேனலே நீங்கள் வந்து ஜாயின் ஆகலை அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் ப்ளஸ் இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அப்டேட்ஸ் எல்லாமே அதில் போட்டுகிட்டே இருப்பேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இல்லைனா வந்து நெக்ஸ்ட் ஒரு டாபிக் வீடியோவில் கண்டிப்பாக வந்து உங்களை பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ ஆல், ஹேவ் அ கிரேட் டே, பாய்.